பொதுவா திருமணம் அப்படின்னு சொன்னாலே 7ஆம் பாகத்துல யார் யார் இருக்கணும், என்னென்ன கிரகங்கள் இருக்கணும்? பொதுவாக திருமணம் அப்படின்றது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ். இந்த லக்னம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, கெட்டுது, கெடலை, அதெல்லாத்தையும் தாண்டி 7 நல்லா இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இல்லை அப்படின்னா கூட செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். 7ல் பார்த்தீங்க அப்படின்னா பாவர்கள் இருக்கக்கூடாது. பாவர்கள் அப்படின்றது செவ்வாய், சனீஸ்வரன், சூரியன், ராகு, கேது, அதே மாதிரி தேய்பிரை, சந்திரன், இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. குருவின் பார்வை 7க்கு இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி 2லையும் 7லையும் அதனுடைய அதிபதிகளே ஆட்சியில் இருக்கக்கூடாது. இப்போ 7ஆம் பாகம் சரியா அமையலை, அதில் சில கிரகங்கள் சரியான இடத்தில் இல்லாமல் இருக்குது. அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? ஒருத்தருடைய ஜாதகத்தில் 11ஆம் பாவம் 7ஐ விட 11 வலுக்கக்கூடாது. ஒருவேளை வலுத்தால் அப்போ அந்த 2வது லைஃப் தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிரும். ஸோ முதல் லைஃபோட 2ஆம் லைஃப் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிரும். ஓகே, சில திருமணங்கள் பார்த்தா ஜாதகமே பார்க்காம நடக்கும், ஆனால் அவங்க நல்லா வாழ்கிறவங்களும் இருப்பாங்க. சில திருமணங்கள் நல்லா ஜாதகம் எல்லா பொருத்தமும் இருந்து எல்லா பாகமும் சரியாக அமைந்து எல்லா கிரகங்களும் சரியாக அமைந்து திருமணம் பண்ணுறவங்க பிரிந்தும் போகிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ரஜு பொருத்தமே இல்லை, லவ் பண்ணிட்டாங்க. பண்ணால் இவங்கள தான் பண்ணுவேன், நான் அந்த 2 பேருமே ஒத்த காலில் நிற்கிற பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறீங்கல்ல, அப்போ மாங்கல்யம் அங்கே தாரணம் நடக்குது இல்லையா? மாங்கல்ய தாரணம் நடக்குதுன்னு செய்யும். அந்த தாரணம் எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கு நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்லுவோம். அந்த பரிகாரம் பண்ணும்போது இந்த இது கொஞ்சம் சரியாகும். வணக்கம் மக்களே, ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஜோதிடர் பிரபு மகாலட்சுமி அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவா திருமணம் அப்படின்னு சொன்னாலே 7ஆம் பாகத்துல யார் யார் இருக்கணும், என்னென்ன கிரகங்கள் இருக்கணும்? பொதுவாக திருமணம் அப்படின்றது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ், 2வது பார்ட் அது. ஸோ இந்த பாவம், இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே லக்னம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, கெட்டுது, கெடலை, அதெல்லாத்தையும் தாண்டி 7 நல்லா இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இல்லை அப்படின்னா கூட செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ 7ல் பார்த்தீங்க அப்படின்னா பாவர்கள் இருக்கக்கூடாது. பாவர்கள் அப்படின்றது செவ்வாய், சனீஸ்வரன், சூரியன், ராகு, கேது, அதே மாதிரி தேய்பிரை, சந்திரன், இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ சுபர்கள் இருக்கலாம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு சுபரனுடைய பார்வை வரலாம். சுக்கிரனே சுபர் தான், ஆனால் அவரை விட சுபர் அப்படின்றது ஒரு 100% முழு சுபர்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. இந்த குருவின் பார்வை இருக்கலாம். குருவின் பார்வை 7க்கு இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி 2லையும் 7லையும் அதனுடைய அதிபதிகளே ஆட்சியில் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுவும் இருக்கக்கூடாது. அதே போல் 2, 7 இல்லை அப்படின்னாலும் 7ஆம் அபாவம் இதை மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பாவர்கள் பார்க்கவும் கூடாது. பொதுவாக 7 சுத்தமாக இருக்கணும். 7ல் யாருமே இருக்கக்கூடாது. பார்க்குறதுல குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம், அது போக வளர்பிறை சந்திரன் பார்க்கலாம், புதன் பார்க்கலாம், மீதி யாரும் பார்க்கக்கூடாது. முக்கியமாக இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது பாபகத்தாரி யோகத்திலையும் போய் விழக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பாபகத்தாரி யோகத்தில் போய் விழக்கூடிய அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருமணமே கஷ்டமாயிடும், இல்லை அப்படின்னா திருமணம் அப்படின்றதுல நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திப்பார். கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனதுக்கு அப்புறமா 2 பேருக்குள்ளேயும் டே அண்ட் நைட் சண்டை மட்டுமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையும் அமைஞ்சிரும். அதனால 7 அப்படின்றது எப்பொழுதுமே சுத்தமாக இருந்தால் நல்லது. சரி, இப்போ 7ஆம் பாகம் சரியா அமையலை, அதுல சில கிரகங்கள் சரியான இடத்தில் இல்லாம இருக்குது. அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 7 சரியில்லை, அதாவது திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகள் இருக்கும், பிரிவுகள் இருக்கும். உறுதியாக பிரிவுகள் ஏற்படும். இல்லை அப்படின்னா இவங்க கட்டாயத்தின் பேரில் அந்த இல்லறத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைகளுக்காக சிலர் வாழறது,
சிலர் வந்து ஸ்டேட்டஸ்க்காக வாழறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதில் இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில கிரகங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சேரும் பொழுது செகண்ட் லைஃப் அப்படின்னு போகிற மாதிரியும் ஆயிடும். இங்கே ஃபர்ஸ்ட் லைஃப் இருக்கும், கூடவே ஒரு செகண்ட் லைஃப் சேரும். இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஸோ இரண்டாவது வாழ்க்கை வந்து அவங்கள தேடி வருமா, இல்லை இவங்க அதை தேடி போவாங்களா? இவங்க அதை தேடி போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தருடைய ஜாதகத்துல 11ஆம் பாவம் வந்து 7 விட 11 வலுக்க கூடாது. ஒருவேளை வலுத்தால் அப்ப அந்த 2வது லைஃப் தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா அமைஞ்சிரும். ஸோ முதல் லைஃபோட 2ஆம் லைஃப் ஸ்ட்ராங் அமைஞ்சிரும். ஓகே. இப்போ வந்து 7 அப்படிங்கிறது திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில திருமணங்கள் பார்த்தா ஜாதகமே பார்க்காம நடக்கும். ஆனா அவங்க நல்லா வாழ்றவங்களும் இருப்பாங்க. சில திருமணங்கள் நல்லா ஜாதகம் எல்லா பொருத்தமும் இருந்து எல்லா பாகமும் சரியா அமைந்து எல்லா கிரகங்களும் சரியா அமைந்து திருமணம் பண்றவங்க பிரிந்தும் போறாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஜாதகமே பார்க்காம பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா, மேக்சிமம் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்க பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரன் ஆகி போயிடும். அந்த லைஃப் வந்து அப்படியே போயிடும். இங்கேயும் அந்த ஸ்டேட்டஸ்னு ஒரு விஷயம் வந்து வேலை செய்யும். ஏன்னா இது வந்து அவங்க பார்த்தது. சரிங்களா? அவங்க பார்த்த ஒரு விஷயத்த வந்து அவங்களே வந்துட்டு இல்லை எனக்கு இந்த லைஃப் சரியில்லைன்னு வெளியே வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். இன்றைய ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஃபெயிலியர் வந்து பிடிக்கிறதே கிடையாது. அதனால் அவங்க வந்து சரி போ நீ இப்படியா நான் இப்படி தான் நம்ம எப்படியா லைஃப்பை ரன் பண்ணலான்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க பார்க்கவே இல்லைனாலும் அந்த ஜாதகம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக சேர்ந்துருக்கும், நல்ல ஒரு மேட்சிங் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அது போகும். சரிங்களா? இப்போ நம்ம நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, 10 பொருத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன் 10 பொருத்தம் இருக்குது. அதை பார்க்குற பொழுது ஜோதிடர் என்ன பண்ணணும்னா அந்த 11வது வீட்டையும் பார்க்கணும். 7 வலுவாக இருக்குதா 11 வலுவாக இருக்கான்றதை பார்க்கணும். அப்போ 11 வலுத்துது அப்படின்னா இவங்க பிரிவுன்றது உறுதியாகும். ஓகே. இப்போ வந்துட்டு சில திருமணங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாராவது ஒரு உயிர் பலி ஆயிரும். ஒன்று கணவர் இறந்துருவாரு, இல்லை மனைவி இறந்துருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் போய் முடியும். பார்த்தா அவங்க திருமணம் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. சீர் கொடுக்கறதுல என்ன, கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுல ஒவ்வொரு விசேஷத்துக்கும் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசி முடிவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரச்சனையில் வந்து முடிவு, ஒரு உயிர் இழப்பில் வந்து முடிவு. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் அந்த 7ல் இருக்கக்கூடிய பாப கிரகம் ப்ளஸ் 7ஐ பார்க்கக்கூடிய கிரகம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல அது ரொம்ப முக்கியம். முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த லக்னம் முக்கியம். அந்த லக்னத்துக்கு குருவானவர் 6, 8, 12 மறையக்கூடாது. சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கணும். இப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை தான் மெயினாக வச்சு முகூர்த்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற பொழுது அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த 3, 5, 7 வரக்கூடாது. இதெல்லாம் பார்ப்பாங்க பொதுவாக. ஆனால் அந்த முகூர்த்த லக்னம்னு ஒன்று குறிக்கிறதுல அது வந்து மாந்தி தொடர்பு பெறக்கூடாது. சரிங்களா? அது தொடர்பு பெற்றால் பிரச்சனை. அப்போ மாந்தி வந்து கண்டிப்பாக 2, 7ல் இருக்கவே கூடாது. 2ன்றது குடும்பஸ்தானம், 7ன்றது களத்திரம். ஸோ இந்த 2 இடத்துலையும் மாந்தியின் தொடர்பு வரக்கூடாது. லக்னத்திலையும் மாந்தி இருக்கக்கூடாது. இந்த மாந்தி என்ற கிரகம் வந்து குருவோடையோ இல்லை சுக்கிரனோடையோ தொடர்புல வரக்கூடாது. இது போக இந்த லக்னத்துக்கு 6, 8ல் சந்திரன் மறையக்கூடாது. இதெல்லாம் கணிக்கணும், பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து ஒரு முகூர்த்தம் வந்து எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாக்கா அந்த இடத்துல நிச்சயமா உயிர் பலி வராது. ஆனால் சில ஜாதகங்கள்லேயே ஜனன ஜாதகத்திலேயே சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் நீங்க சொல்ற அந்த இழப்பு வந்து ஏற்படும். அப்ப அதுக்கு சூரியன் செவ்வாய்க்கு வலுவான ஒரு ஜாதகத்தை சேர்த்தால் இந்த இழப்புன்றது வராது. ஓகே. இப்போ ஜாதகம் பார்க்கும்போது தெரியும்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு. சில பேர்லாம் சொல்லுவாங்க 2 தாலி இருக்கு அப்படி சொல்லிட்டு வாழை மரத்தை வெட்டிட்டு வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தாலி கட்டுற சம்பிரதாயம்லாம் இருக்கு. ஸோ ஒரு உயிரிழப்பு நடக்கும் அப்படிங்கும் இருக்கும்போது எதுக்கு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க? எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரே ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கும். அவங்களுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ கல்யாணம் ஆகாத ஜாதகம்னே இருக்குது, சன்னியாச யோகம் உள்ள ஜாதகங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பேரண்ட்டாக நம்ம வந்து பார்க்குற பொழுது நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்போ என் குழந்தையினுடைய ஜாதகத்தில் இந்த தாரதோஷம் இருக்குன்னு தெரிஞ்சும்
ஆசை என்பது என்னவா இருக்கும்? கல்யாணம் பண்ணணும்னு தான் இருக்கும். அப்ப அதுக்கு ஈக்குவலைஸ்டான ஒரு ஜாதகத்தை தான் எடுக்கணும். அப்ப அந்த மாங்கல்ய பலம் ஜாஸ்தியா இருக்கணும். ஆணாக இருந்தாலே இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்துல வந்து ஆயுள் பலம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பெண்ணுடைய ஜாதகத்துல தீர்க்க மாங்கல்ய பலம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை எடுத்து அதுல இணைக்கணும். அந்த மாதிரி இணைக்கிற பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணுடைய ஆயுள் வந்து சரியாயிரும். இப்ப பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் அப்படின்றது எத்தனாவது இடம்னு பார்த்தீங்கன்னா 8வது இடம். அப்ப 8 நல்லா இருக்கணும். அந்த இடத்துல பாபர்கள் இல்லாமல் இருந்தால் நல்லதுதான். சரிங்களா? ஒருவேளை அந்த இடத்த குரு பார்த்துதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிடும். அப்ப அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியம் அப்படின்றது தீர்க்கமா இருக்குன்னு அர்த்தமாயிடும். அப்ப அதை செய்யலாம். நீங்க சொன்ன அந்த வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே செய்கிறாங்க. அது வந்து ஒரு பொதுவான ஒரு பரிகாரம். வாழை மரத்தை வெட்டுறது அப்படின்றது பொதுவாக நாங்கள் அதை வந்து செய்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா நாங்கள் வந்து வேறு சில பரிகாரங்கள் சொல்லுவோம். அந்த பரிகாரம் பண்ணினா நிச்சயமாக வந்து லைஃப் நல்லா இருக்கும். அதாவது திருமணத்தில் முக்கியமே வந்து ரஜு பொருத்தம். அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா மீதி 9 பொருத்தம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான் வந்து கரெக்டு, இதுதான் நியதி. எல்லா ஜோதிடரும் அதை தான் பண்ணுவாங்க. ரஜ்ஜு பொருத்தமே இல்லை, லவ் பண்ணிட்டாங்க, பண்ணா இவங்கள தான் பண்ணுவேன், நான் அந்த 2 பேருமே ஒத்த காலில் நிற்கிற பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறீங்கல்ல, அப்போ மாங்கல்யம் அங்கே தாரணம் நடக்குது இல்லையா? மாங்கல்ய தாரணம் நடக்குதுன்னு செய்யும். அந்த தாரணம் எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கு நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்லுவோம். அந்த பரிகாரம் பண்ணும்பொழுது இந்த இது வந்து கொஞ்சம் சரியாகும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்றீங்க, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? இப்போ இது வந்து ஒரு சிம்பிளான பரிகாரம். நான் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இது வந்து பெஸ்ட்டான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். ஒரு ஆண் வந்து தாலி எடுத்து ஒரு பெண்ணுடைய கழுத்தில் கட்டும் பொழுது தான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த மனபந்தம் உருவாகும். கழுத்து பொருத்தம். அதுக்கு அந்த ஆண் வந்து அந்த தாலியை கட்டாம ஆணுடைய சகோதரி யாராவது ஒருவர் வந்து அந்த தாலியை கட்டனா அந்த திருமணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருடைய பார்வைக்கும் அது திருமணம் ஆயிடுச்சுன்னு தான். பட் ஆண் தாலி கட்டல, அப்போ அவர் ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும். அவர் வந்து ஹஸ்பண்டாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வர முடியாது. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரியமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாலி அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த தாலிக்கு அவர் வந்து கட்டாமல் அவருடைய சகோதரி நல்லா வாழக்கூடியவர்கள், அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்குது, ரொம்ப நல்ல செட்டில்டு லைஃப்பில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு அந்த 3 முடிச்சியுமே போட சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா, அப்போ ஆண் வந்து தாலி கட்டலை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு எதுவும் ஆகாது. சரிங்களா? எப்பயுமே வந்து பொதுவாக 3வது முடிச்சு வந்து அந்த சகோதரி தான் போடணும். அதுக்கு 3 முடிச்சையுமே சகோதரியே போட்டுட்டு போயிடலாம். அப்போ இவருக்கும் பிரச்சனை இல்லை, உயிர் பயமும் இங்கே நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவராக வரும்பொழுது தான் பிரச்சனை. இது வந்து கணவர் இல்லை, அப்போ அவர் தாலியை கட்டினா தான் கணவர், அவர் தாலி கட்டலை, அப்போ அவர் கணவராக இல்லை, அப்போ அவர் ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த லைஃப் அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஸ்மூத்தாக போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற மதத்தில் இப்படி தானே பண்ணுறாங்க. முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்படி தான் செய்வாங்க. அவங்க வந்து அந்த நியூபிட்டல் செயின்னு சொல்லக்கூடியதை அவங்க வந்து போட மாட்டாங்க. அந்த ஆண் வந்து கட்ட மாட்டார். அது அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வயசான லேடி அவங்க தான் வந்து போட்டு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாக்கா அந்த லைஃப் வந்து நல்லபடியாக போகும். திருமணம்னா என்ன, திருமணத்துக்கு எதெல்லாம் முக்கியமாக இருக்கணும், என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் அது சரியாகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.